வீடற்ற குதிரை வண்ணார் சமூக மக்களுக்கு இலவச மனைப்பட்டா அல்லது அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளை உடனடியாக வழங்க வலியுறுத்தி குதிரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் குடிசை மாற்று வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மனு அளிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு குதிரை வண்ணார் விடுதலை இயக்க நிர்வாகிகள் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை நேரில் சந்தித்து வீடற்ற மக்களுக்கு அரசு குடியிருப்பு, அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அப்போது அதிகாரிகள் தகுதியானவர்களுக்கு குடியிருப்புகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பின்னர் நடைபெற்ற குடியிருப்பு ஒதுக்கீட்டில் குதிரை வண்ணார் சமூகத்தை சேர்ந்த பலர் புறக்கணிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் அதிருப்தியடைந்த சமூகத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் மரமிலை அடிகள் சாலையிலிருந்து பேரணியாக புறப்பட்டு குடிசை மாற்று வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு குதிரை வண்ணார் விடுதலை இயக்க தலைவர் தெய்வநிதி என்ற கூத்தன் தலைமை வகித்தார். நிர்வாகிகள் கோவிந்தன், அர்ஜுனன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அழகுவேல், சுப்பிரமணியன், ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இயக்கத்தின் மகளிர் அணி தலைவி தேவி வள்ளியம்மை தலைமையில் சாய்குமாரி, பிரேமா, சுகன்யா, மகேஸ்வரி, சகுந்தலா, சங்கீதா உள்ளிட்ட ஏராளமான பெண்களும் ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். போராட்டத்தின் போது பேசிய இயக்க தலைவர் தெய்வநீதி, குதிரை வண்ணார் சமூக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக வீடமைப்பு பிரச்சனை இருந்து வருகிறது. மாவட்ட ஆட்சியர், ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர், குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதிகாரிகள் பல்வேறு உறுதிமொழிகளை வழங்கிய போதிலும் நடைமுறையின் நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. தங்கள் சமூக மக்கள் புறக்கணிக்கப்படுகின்றனர் என்று குற்றம் சாட்டினர். மேலும் அவர் கூறுகையில், சொந்த வீடு இல்லாத காரணத்தால் எங்கள் சமூக மக்கள் பெரும்பாலும் வாடகை வீடுகளில் வசித்து வருகின்றனர். குடும்பத்தில் யாரேனும் உயிரிழந்தால் சிலர் வீட்டு உரிமையாளர்கள் தங்களது வீட்டின் உடலை வைத்து இறுதி சடங்குகள் நடத்த அனுமதிப்பதில்லை. இதனால் உறவினர்கள் வீடுகளை தேடி அலைந்து துக்க நிகழ்வுகளை நடத்த வேண்டிய அவலநிலை உருவாகியுள்ளது. இது மனிதநேயமற்ற சூழ்நிலையாகும் என்றார். அத்துடன் அரசு உடனடியாக தங்கள் சமூக மக்களுக்கு இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்க வேண்டும். இல்லையெனில் இனி எங்கள் குடும்பங்களில் யாரேனும் உயிரிழந்தால் அவர்களின் உடலை குடிசை மாற்று வாரியம் அல்லது ஆதி திராவிட நலத்துறை அலுவலக நுழைவாயிலில் வைத்து இறுதி சடங்குகள் மற்றும் துக்க நிகழ்வுகளை நடத்தும் கட்டாய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்று எச்சரிக்கை விடுத்தனர். இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.